ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நகை கிடைக்கும்னு நம்பி போனாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம ராஜு தாங்க. நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு ஏமாறதுக்குனே பிறந்த மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த பொண்ணு வந்துட்டு போய் நின்று ஏமாந்து ரொம்ப கதறி அழுகுது, ரோடும் கூட பார்க்காம. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஃபீல் பண்ண அளவுக்கு ஆயிடுச்சு. ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படிலாம் அட்வைஸ் பண்ண மாட்டிங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னடா பண்ணுறதுன்னு கிளம்பி வரும்போது வீட்டில் என்ன காணும்னு தேடுவாங்களே, டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ தான் யோசிக்கிறியாமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்தாரா ஏதோ பண்ணியிருக்கலாம். யார் நம்பருமே வாங்கி வைக்கல. இத்தனை நாள் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து, ஒரு இன்டர்காம் நம்பர் கூடவா தெரிஞ்சிருக்க மாட்டேன். சரி அதை விடுங்க. சரி அதெல்லாம் விட்டாச்சு. ஒரு வழியாக அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு யார் நம்பருமே தெரிஞ்சுக்கலேடி அப்படின்னு சொல்லி திட்டாங்க. திட்டினது மட்டும் இல்லை, கிளம்பி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜு வீட்டில் எல்லாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணிட்டாங்க. இது மாதிரி ராஜா காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே போட்டு படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜோட சித்தப்பா இருக்காரே, அவரும் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால தான்டா, நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டா, அப்புறம் இருக்குடா அந்த பிள்ளை எரிஞ்செறிஞ்சு விழுவுற திட்டன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டாரு. என்னங்க பண்ணுறது, கதிர் இடத்துல யார் இருந்தாலும் அதையும் யோசிக்கணும். அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பிடிக்காம கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லை, பல பழியை மேலே சுமந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். செய்யாத குற்றத்துக்கு பேச்சு வாங்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அது எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும். எல்லாரும் நம்மளை குத்தம் சொல்கிறாங்களே, இந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கி போயிட்டார் நம்ம கதிர். அது மட்டும் இல்லைங்க, ரோடாக போய் வீட்டில் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பொண்ணு உண்மையுமே கொண்டுட்டாங்கன்னு நினச்சிடுவாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடியுமே கிடைக்கலன்னு சொன்னோடனே கதிருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.